இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டாக இருக்குது. அதை யாருமே மறக்க முடியாது. அதுக்காக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நிறைய காரியங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் நினச்ச அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நெக்ஸ்ட் லெவல், மேபி பேசிக் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் லெவல்லேருந்து அட்வான்ஸ்ட் லெவல் அதுக்கு போகவே முடியல. அதுக்கு என்ன ரீசன்ஸ், அது எப்படி பண்ணலாம், அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. மெயின் ரீசன்ஸ், நீங்கள் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸாக இருக்கீங்க. நம்பர் 1, நீங்கள் ஒரு ஃப்ளாஷ் லேர்னர்ஸாக இருக்கீங்க. எப்போவாவது ஒருக்கா உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும், அப்போ ஏதோ பண்ணுவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதோடு விட்டு விடுவீங்க. தேர் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ்டு லேர்னராக இருக்கீங்க. என்ன செய்யணும், இப்படி படிக்கவா, அப்படி படிக்க, இதை ஃபாலோ பண்ணவா, அதை ஃபாலோ பண்ண அப்படின்னு. நம்பர் 3, நீங்கள் ஒரு விஷஃபுல் திங்கராக இருக்கீங்க. நான் இப்படி லேர்ன் பண்ணணும், இப்படி இங்கிலீஷில் பேசணும், பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்படி ஒரு பேர்னிங் டிசைர் இருக்குது. ஆனால் அதுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. ஓகே, இந்த வீடியோவில் ஒரு ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட், வெரி இஃபெக்டிவ் ஸ்டடி பிளான். இது ஒரு மார்னிங் 1 hour டெய்லி செய்யக்கூடிய ஒரு மார்னிங் ரொட்டீன் ஸ்டடி பிளான். கண்டிப்பாக இதை நீங்கள் சீரியஸாக பண்ணால் வித்தின் 90 days உங்களால் நெக்ஸ்ட் லெவல் இங்கிலீஷ் ஸ்பீக்கராக, இங்கிலீஷ் கம்யூனிகேட்டராக கண்டிப்பாக மாற முடியும். அப்படி மாற முடியலன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். ஹாய் மக்களை, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த ஸ்டடி பிளானை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல. எதுக்காக நான் இந்த ஸ்டடி பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா, நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில், சார் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் சொன்ன எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன், இருந்தாலும் நான் நினச்ச அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரல, என்ன பண்ண. நிறைய பேர் இம்ப்ரூவ்மெண்ட் வரதாகவும் சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டடி பிளான். கண்டிப்பாக இது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு ஜேர்னல் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஜேர்னல் அப்படின்னு சொன்னால் அது ஒரு டைரியாக இருக்கலாம், ஒரு 200 pages நோட் புக்காக இருக்கலாம். அந்த ஜேர்னலை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் இந்த 90 days. ஓகே, அதுக்கு முன்னால் இது 90 days தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது, ஈவன் லைஃப் லாங் கூட செய்யலாம். ஓகே, இங்கிலீஷ் லேர்னிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். இங்கிலீஷ் லேர்னிங் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன், இட் இஸ் எ ஜேர்னி. அது எப்போவுமே உங்கள் மனசில் இருக்கணும். இங்கிலீஷ் லேர்னிங் இல்லைன்னா இங்கிலீஷோட நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், அதை நம்ம வாழக்கூடியது, அது ஒரு எங்கேயோ ரீச் பண்ணக்கூடிய ஒரு காரியம் இல்லை, அது ஒரு ஜேர்னி. அதில் நமக்கு கோல்ஸ் இல்லை தேவை, நமக்கு மைல் ஸ்டோன்ஸ். அந்த ஜேர்னியில் நம்ம டிஃப்ரெண்ட் லெவல்ஸை எப்போவுமே ரீச் பண்ணிகிட்ருப்போம். ஓகே, ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் இந்த 3 months ஜேர்னியில், 90 days ஜேர்னியில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கா, அதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் அந்தந்த டைமில் பதிவிடுங்க. ஓகே, இந்த டெய்லி ரொட்டீன் இங்கிலீஷ் லேர்னிங்கு மட்டும் இல்லை, வெரி இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ திஸ் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் டு யுவர் லைஃப் இட்ஸெல்ஃப். உங்களோட லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகும், உங்களோட லைஃப்பில் ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்சு கொண்டு வரும். ஓகே, லாட் ஆஃப் சக்ஸஸை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும். திஸ் இஸ் அ பவர்ஃபுல் ஹேபிட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 1 hour ரொட்டீனில் நீங்கள் ஒரு சைலண்டான பிளேஸில் போய் ஒரு டேபிளில் சேர் போட்டு உட்காருங்க. இந்த ஜேர்னலை உங்கள் முன்னால் ஓப்பன் பண்ணி வைங்க, ஒரு பென்னை ரெடியாக வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்க் நீங்கள் செய்ய வேண்டியது 10 minutes ரைட்டிங். ஓகே, நீங்கள் என்ன ரைட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் 5 minutes ப்ரீவியஸ் டேயில் உங்கள் லைஃப்பில் நடந்தது எல்லாமே ரைட் பண்ணலாம் இங்கிலீஷில். இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ், ப்ரீவியஸ் டேயில் நடந்த, மார்னிங் டில் யூ வென்ட் டு பெட் நடந்த இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸை நீங்கள் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ எஸ்டர்டே வாஸ் எ ஃபேபுலஸ் டே இன் மை லைஃப். ஓகே, யூ கேன் ரைட் லைக் தட். ஐ மெட் சம் இம்பார்ட்டன்ட் பீப்புள் எஸ்டர்டே. அது எந்த இம்பார்ட்டன்ட் பீப்புள், என்ன நடந்தது, யூ கேன் ரைட். ஓகே, yesterday my boss appreciated me, so I was extremely happy. Yesterday I could help some of my friends with accounting or general management or something like that. So that is 5 minutes writing. Second partல, second 5 minutes, அந்த ப்ரெசன்ட் டேயில் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ரெசன்ட் டேயோட பிளானிங்,
என்னெல்லாம் பண்ண போகிறீங்க? ஓகே, ஐ எம் பிளானிங் டு convene a meeting in the afternoon. Okay, I will attend a training session at 4 o'clock. So it will be very useful for me, I think. So இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்க, எதனால அது இம்பார்ட்டண்ட் இன் யுவர் லைஃப், அதுபோல் ப்ரீவியஸ் டேயில் நடந்த காரியங்களை நீங்கள் எழுதும்போது அதில் நீங்கள் லேர்ன் பண்ண காரியங்கள், அதில் அதோட உங்களோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே நீங்கள் எழுதலாம். ரைட்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டாஸ்க். ரைட்டிங் உங்களை திங்க் பண்ண வைக்கும், உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும். கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்சஸை ஃபார்ம் பண்ண உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தரும். இட்ஸ் அ வெரி குட் ட்ரைனிங் ஃபார் யுவர் மைண்ட் ஆல்சோ. உங்கள் மைண்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய வெக்காபுலரி, யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய வெக்காபுலரி யூஸ் பண்ண ரைட்டிங் ட்ரிகர் பண்ணும். ஸோ 10 minutes ரைட்டிங் டாஸ்க். நெக்ஸ்ட் session, otherwise part 2, again 10 minutes, you have to listen a video or audio, listen or watch a video or audio. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு வீடியோவோ இல்லைன்னா ஆடியோவோ லிசன் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ச் பண்ணதாக இருந்தால் கூட அதில் லிஸ்னிங்கை கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிகாஸ் லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லிஸ்னிங்கில் உங்களுக்கு நிறைய வெக்காபுலரி கிடைக்கும், நிறைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் உங்களை தெரியாமலே உங்கள் மெமரியில் ஸ்டோர் ஆகும். தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இந்த லிஸ்னிங் இல்லைன்னா வாட்சிங் பண்ணும்போது கூட கேஷுவலாக பண்ணுங்கள். ஓகே, அனதர் இம்பார்ட்டன்ட் திங், ஏதாவது மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் இல்லைன்னா வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டியை தரக்கூடிய வீடியோஸ், ஆடியோஸை பாருங்கள். பிகாஸ் திஸ் இஸ் மார்னிங். ஓகே, whatever you listen or watch will influence the whole day, will influence your life, and it will affect your whole day. So something positive, energetic, something informative, positive vibe தரக்கூடிய, எனர்ஜியை தரக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், இல்லைன்னா லிசன் பண்ணுங்கள். அப்படி லிசன் பண்ணும்போது இல்லைன்னா வாட்ச் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், நீங்கள் கேட்டுறதாத நியூ வேர்ட்ஸ், இல்லைன்னா உங்கள் ஸ்பீக்கிங்கில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன்ஸ், வேர்ட்ஸ், இடியம்ஸ், அதை நோட் பண்ணி வைங்க. தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நான் சொன்னேன், த்ரூ அவுட் 1 hour இந்த ஜேர்னல் ஓப்பனாக தான் இருக்கணும், உங்கள் கையில் ஒரு பென்னு இருக்கணும். ஸோ திஸ் இஸ் செகண்ட் பார்ட். அண்ட் தேர்ட் பார்ட், யூ ஹாவ் டு டூ ரீடிங் பார்ட். ஸோ யூ ஷுட் டூ அட்லீஸ்ட் 30 minutes reading. So third part is a 30 minutes reading. Again, motivational book or something, a book which teaches you positive matters. உங்கள் டெக்னிக்கல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, இல்லைன்னா உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் ஏதாவது 13 minutes நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ரீட் பண்ணும்போது அதில் உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நோட் டவுன் பண்ணுங்கள். நீங்கள் நோட் டவுன் பண்ணும்போது அந்த எக்ஸாக்ட் லைனையும் எழுதலாம், பட் டோன்ட் ரைட் காப்பி த எக்ஸாக்ட் லைன்ஸ் ஆல்வேஸ். உங்கள் ஓன் சென்டென்ஸில் நீங்கள் எழுதுங்க. ஸோ லைக்வைஸ் யூ கேன் ரைட் டவுன் த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். நீங்கள் லிஸ்னிங்கில் நோட் பண்ண வேர்ட்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாதிரி இந்த ரீடிங்லையும் இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரி, எக்ஸ்ப்ரெஷன்ஸை நோட் டவுன் பண்ணுங்கள். அண்ட் இந்த 30 minutesல 25 minutesல உங்கள் ரீடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு லாஸ்ட் 5 minutes இந்த பேசேஜில் இல்லைன்னா இந்த 5 pagesல இந்த சாப்டரில் நீங்கள் வாசித்த, நீங்கள் கிராஸ்ப் பண்ண இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், டேக்அவேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேக்அவேஸை ஒரு 3, 4 இல்லைன்னா 5 சென்டென்சஸாக எழுதுங்க, உங்கள் ஓன் லாங்குவேஜில் எழுதுங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ். இது 2 விதத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ், லைஃப் சேஞ்சிங் ஐடியாஸ், அந்த புக்கில் உள்ள லைஃப் சேஞ்சிங் ஐடியாஸ் உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். that will help you to transform. Another important thing, the writing practice உங்களுக்கு ஒரு சிறந்த ப்ராக்டிஸாக இருக்கும். And fourth step, that is the most important step I will say, especially for improvement in your speaking. Okay, இந்த ஸ்டேஜில் நீங்கள் செய்ய வேண்டியது 10 minutes meditation. ஸோ அது என்ன மெடிடேஷன் அப்படின்னு கேட்பீங்க.
இந்த பாட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது 10 minutes மெடிடேஷன், இல்லைன்னா 10 minutes செல்ஃப் டாக். மெடிடேஷன் பண்ண விருப்பம் உள்ளவங்க அதை பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு மெடிடேஷன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் செல்ஃப் டாக் பண்ணலாம் அப்படி விரும்புகிறவங்க அதை பண்ணுங்க. மெடிடேஷனில் என்ன பண்ணணும்? நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுங்க, காமாக இருங்க, அண்ட் இன்சைட் யுவர் மைண்ட் யூ டாக். யூ ஹாவ் டு டாக், யூ ஹாவ் டு ஸ்பீக். என்ன ஸ்பீக் பண்ணணும்? நீங்கள் இதுவரைக்கும் பண்ண பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல் நீங்கள் நோட் பண்ண எல்லா காரியங்களையும் நீங்கள் மைண்டுக்கு உள்ளால் ஸ்பீக் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு ஸ்பீக் ப்ரீவியஸ் டேயில் உங்கள் லைஃப்பில் நடந்தது இம்பார்ட்டண்ட் மேட்டர்ஸ், அதை மைண்டுக்குள்ளால் ஸ்பீக் பண்ணுங்கள். Yesterday was a nice day in my life. Okay, I met some wonderful people. I learned so many things from them. It was very fruitful in my life. In the afternoon, I had a meeting. I performed well. My boss appreciated me. So then, likewise. And next, what are you planning to do this day, that present day? அதை உங்கள் மைண்டில் ரிப்பீட் பண்ணுங்க. நீங்கள் எழுதி வச்சதை அப்படியே சொல்லுங்கள். ஓகே, at 10 o'clock, I am planning to visit my clients. Around 11 o'clock, I have a meeting in my office. I have to perform well. I have to give very good inputs in that. In the afternoon, I will, around 2 o'clock, I will finish my unfinished works. Something like that. Repeat in your mind. Okay. Next, நீங்கள் 10 minutes என்ன லிசன் பண்ணிக்கலோ அதில் உள்ள மேட்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் மைண்டில் டாக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், தேர்ட் பார்ட்டில் நீங்கள் அந்த புக்கில் ரீட் பண்ண இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் முடிந்த அந்த வெக்காபுலரியை ஒருக்கா ரிமைண்ட் பண்ணுங்கள், அதை டாக் பண்ணுங்கள் மைண்டுக்குள்ளால். இல்லை, நான் இந்த மெடிடேஷனுக்கு பதிலாக நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணுங்கள். எப்படி செல்ஃப் டாக் பண்ணுவது? நீங்கள் லவுடாக அதை பேசுங்க, நீங்களாகவே அதை பேசுங்க. சென்டென்சஸை லவுடாக சொல்லுங்கள், மைண்டுக்கு உள்ளே சொல்லுவதுக்கு பதிலாக லவுடாக சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் த 1 hour டெய்லி ரொட்டீன் ஸ்டடி பிளான். 90 daysல ஐ கிவ் யூ கேரண்டி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலுக்கு போவீங்க. ஸோ இதில் இன்புட்ஸ் இருக்குது, அவுட்புட்ஸ் இருக்குது. இதில் நிறைய வெக்காபுலரி, நிறைய காரியங்கள் லிஸ்னிங் வழியாக, ரீடிங் வழியாக உங்கள் மைண்டுக்குள்ளால் போகுது. நிறைய ப்ராசஸிங் நடக்குது, நிறைய ஸ்டோரிங் நடக்குது, நிறைய அவுட்புட் வருது, ரைட்டிங் அவுட்புட், ஸ்பீக்கிங் அவுட்புட். திஸ் இஸ் எ கம்ப்ளீட் ஸ்டடி பிளான், கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் லைஃப் லாங் பண்ணலாம். இது உங்கள் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்பையே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண, உங்களை ஒரு வெற்றிகரமான சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற்ற உதவும். ஓகே, கமெண்ட்ஸில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பதிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த புக்கை ரீட் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள். உங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில், உங்கள் ஜேர்னியில் எந்த லெவலில் க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வருது அதை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.